எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பாதை மாதிரி இறங்கும். ஸோ ஓகேவா, இது வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அம்பாளுடைய சொரூபமே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபுஜங்கள் இருக்கும். அஷ்டபுஜம் அப்படிங்கிறது 8 கைகள் இருக்கிறது. அம்பாளுடைய தலையில வந்து சிரசுல வந்து பார்த்தீங்கன்னா மண்ட ஓடு இருக்கும். தை மாசம் 1ஆம் தேதி நம்ம எப்படி சூரியனுக்கு படைக்கிறோமோ அது போல சித்திரா மாசம் வரக்கூடிய பௌர்ணமியில இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த காய்கறி நெல்லை வச்சு பொங்கல் வச்சு சைவ படையலாக பண்ணுவாங்க. மயான பூஜையில ஒருத்தவனை அழிக்கணும்னு பண்ணக்கூடிய பூஜையில அதுல பாதிப்புல இருக்கக்கூடியவங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த அம்பாள் வந்து ரொம்ப அனுகிரகம் கொடுக்கக்கூடியதா இது வந்து காலங்காலமா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கோயில்கள் இருக்கு, கண்டிப்பா எவ்வளோ இது சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் இருக்கு. அதுல ஏன் நம்ம வந்து எட்டுக்கை அம்மன் கோயில் கொல்லிமலைங்கிறத ஒரு விஷயத்த கொல்லிமலை பகுதியில் இப்போ நம்ம முக்கியமாக வந்திருக்கக்கூடிய பகுதி தான் எட்டுக்கை அம்மன் கோவில். இந்த கோவில் கொல்லிமலையில் ரொம்ப முக்கியமாக பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலுடைய வரலாறுகள் கேட்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்சில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காணொலியில் நிறைய பேர் இந்த எட்டுக்கை அம்மன் கோவிலை பற்றின முழு விவரங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இங்கே வந்து இந்த கோவிலுடைய முழு விவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய அம்மன் எவ்வளோ ஸ்பெஷலானவங்க அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் நம்ம முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பாதை மாதிரி இறங்கும். ஸோ ஓகேவா, இது வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கோவில். ஸோ படிக்கட்டு இறங்கி நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த எட்டுக்கை அம்மனுடைய கோவில் வந்து இருக்கு. ஸோ வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூலிகையில இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள். இதை பாருங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து மதிக்கலக்கி, மதிமயங்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பெயர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து நம்மளுக்கு யாராவது வந்து பணம் கொடுக்காதவங்க பணம் நம்மள்ட்ட வாங்கிட்டு தரேன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டே வருவாங்க. அதேமாரி ஒரு காரியங்கள் வந்து ஒருத்தவங்க முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அதை முடிச்சு கொடுக்காம காலத்தை கடத்துவாங்க. ஸோ அந்தமாரி நபர்களை அவங்களுடைய மனசை மாத்துறதுக்கு பயன்படக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இது வந்து கொல்லிமலை அப்படிங்கிறதுன்னு சொன்னாலே இங்கே வந்து நிறைய சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு இடம், நிறைய கோயில்களுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய மூலிகைகள் இங்கே இருக்குது. கொல்லிமலை என்னன்னாலே மூலிகைக்கு வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வணங்கி அப்படிங்கிற ஒரு மூலிகை இது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆள் மடக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர் இது. ஸோ இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு புரிதல் இல்லாத இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு வந்து சில மையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற மூலிகையில் ஒரு சில அளவுகள்லாம் அதில் வந்து சேர்த்து அதை வந்து அவங்க எப்படி பயன்படுத்தணுங்கிற முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அதை வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம், நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது உருவாகுங்கிறதுலாம் இது வந்து காலங்காலமாக ஐதீகமாக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தேவதாரம்னு சொல்லுவோம். இது வந்து தேவதாரம். இந்த வேறு இது வந்து இது வந்து ஒரு மரம். இதை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி ஒரு ஈரப்பதம் இருக்கும். இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம நெருப்பில் லைட்டாக காட்டினாலே இது வந்து ஃபயர் ஆகிடும். இது ஃபயர் ஆகும்பொழுது இதுக்குள்ளே வந்து ஒரு ஆயில் கீழே இறங்கும். அதுதான் தேவதார ஆயில்னு சொல்லி எடுக்கிறது. தேவதாரங்கிறது வந்து இது வந்து ஒரு மூலிகை. இது பாருங்கள், காட்டுன உடனே ஃபயர் ஆகுது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து இதில் என்ன பண்ணணும், கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுட்டோம்னா இந்த ஆயில் வந்து கீழே இறங்கும். இது வந்து ரொம்ப விசேஷமானது. இதையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், தொழில் விருத்திக்கு இதை வந்து மயில கலந்து இதுவும் வந்து ஒரு வசியத்துக்கு இது வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா கொல்லிமலை ஏன் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் தான். இங்கே வந்து பேசுகிறதுக்கு வந்து நாட்கள் பத்தாது, நேரங்கள் வந்து பத்தாது. ஏன்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ மர்மங்கள், சூட்சமங்கள் வந்து
கொல்லிமலைக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இந்த இன்னைய குறிப்பில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் எடுத்து கொடுக்குறோம். இன்னும் வந்து தேவையான விஷயத்த நம்ம அடுத்தடுத்த வீடியோவிலையும் நம்ம வந்து சொல்லலாம். ஐயா, நம்ம ஏற்கனவே இங்கே தான் நேற்று இரவு பூஜைகள் வந்து செஞ்சுருந்தோம். அதில் குறிப்பாக இந்த திருச்சூலம் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து குத்தி வச்சிருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊமத்தாங்காய் அதுவும் வந்து குத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய படங்கள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய படம் இருக்கு. இவங்களால பாதிக்கப்பட்டவங்க யாரு? ஒருத்தவங்க தனக்கு வேணும் இல்ல தன்னை ஒருத்தவங்க அழிக்கணும்னு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா? யாரோ ஒருத்தவங்களால பாதிக்கப்படுறாங்க. அவங்கள பழி வாங்க முடியாதவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து அவங்களுடைய உருவ படங்களை எடுத்துட்டு வந்து அதுக்கான உள்ள பூஜை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை வந்து இது போல தகட்டுல எழுதுறாங்க. இந்த தகட்டுல எழுதி அது சுவாமி பாதத்துல வச்சு இந்த படங்களையும் வச்சு பூஜை பண்ணி அந்த படத்தை வந்து அந்த திரிசூலத்துல சொருகி அது மேல வந்து அந்த எலுமிச்சம் வந்து ஒரு பலிக்கு சமம். சோ உருவம், அதாவது மிருகங்களையோ விலங்குகளையோ உயிரினங்களை பலி கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலுமிச்சம் பழம் பலி கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த ஊமத்தங்காயும் கிட்டத்தட்ட அந்த பலிக்கு ஈக்குவலா தான் சொல்லுவாங்க. எலுமிச்சம் பழம் வந்து 8 ஆடுகளுக்கு ஒரு, அதாவது வந்து ஒரு ஆடை கொடுக்க முடியாதவங்களுக்கு அது பூசணிக்காய் வந்து ஒரு மனிதனை பலி கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய சூட்சமங்கள்ல மாந்திரிக விஷயங்கள்ல பயன்படுத்தும் பொழுதும் அதிர்வன வேதங்களை பயன்படுத்தும் போதும் அதை வந்து பேசியிருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இது எல்லாமே வந்து ஒரு பலி சார்ந்த விஷயம் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும். யாரு அந்த தெய்வத்திட்ட வந்து நம்ம ஒரு முறையிடும் பொழுது அது இது உக்கிரமான தெய்வங்கிறதுனால, இது வந்து அந்த மயானம் சார்ந்த ஒரு காளிங்கிறதுனால அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலி கேட்கும், அந்த பலியை கொடுக்குறாங்க. ஓகே, சோ இது சைவமாகவும் இல்ல அசைவமாகவும் கொடுக்கப்படுது. இங்க வந்து இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோழி, ஆடு, சில பேர் வந்து பன்றி, இது போன்ற ஒரு உயிரினங்களை வந்து இந்த பக்கம் வந்து பலி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் அது மாதிரி கொடுக்க முடியாத பட்சத்துல பூசணிக்காய், இது மாதிரி ஊமத்தங்காய், எலுமிச்சம்பழம் இப்படி பலி கொடுக்குறாங்க. அதுலயும் சில பேர் அறியாமையில சில பேர் கோழியை கூட இதுல வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, சோ கோழியையும் வந்து இங்க பலி கொடுக்குறாங்க. கோழி வந்து நேரடியா உயிரோட சொல்லிடுவாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் இங்க நடக்கக்கூடிய. சோ இப்ப மேல என்ன அம்மன் இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போறோம்? இங்க வந்து இங்க இருக்கிற இவங்களுடைய அனுமதியை பெற்றுதான் நம்ம மேலேயே போக முடியும். இந்த கொல்லிமலை அப்படின்னாலே அரபலீஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி மாசி பெரியண்ணா கோயில்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு ஈக்குவலா நிகரான ஒரு ஸ்தலமா சொல்லக்கூடியது கொல்லிமலைனாலே எட்டுக்கையம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயமா பேசுறோம். இவங்களுடைய அனுமதி பெற்றுதான் நம்ம மேலேயே போக முடியும். இப்ப நம்ம அங்கேயும் போயிட்டு அந்த கோயிலுடைய அந்த அம்மாவை பத்திய ஒரு சிறப்பு அம்சம் என்னங்கிறதையும் உங்க மூலமா நம்ம எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பா சார். இப்போ கொல்லிமலை அப்படிங்கறத நம்ம கேட்கும் போதே வந்து எட்டுக்கை அம்மன் ரொம்ப பிரசித்தம் அப்படிங்கறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நேற்று இரவு இந்த இடத்துல தான் நம்ம பூஜையும் செஞ்சிருந்தோம். இப்ப இந்த அம்மனை பத்தி சொல்லுங்க. இங்கதான் நம்ம பூஜையே பண்ணோம். இந்த அம்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நேத்து நீங்க பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பா. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சக்கரங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. நேத்து பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்ப நேத்து வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருந்தோம், சக்கரங்கள்லாம் வரைஞ்சிருந்தோம். அந்த ஏன் இங்க சக்கரம் வரைஞ்சு சில அந்த தோஷங்கள் கழிக்கிறதுக்கு ஒரு சில இதெல்லாம் பண்ணணும். அந்த இடத்துலதான் நீங்க பலி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து அம்பாளுக்கு முன்னாடி நேத்து வந்து ஹோமம் பண்ணோம். ஏன் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க சூஸ் பண்ணோம்? எவ்வளவு கோயில்கள் இருக்கு, கண்டிப்பா எவ்வளோ இது சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் இருக்கு. அதுல ஏன் நம்ம வந்து எட்டுக்கையம்மன் கோயில் கொல்லிமலைங்கிறத ஒரு விஷயத்த நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாளுடைய சொரூபமே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபுஜங்கள் இருக்கும். அஷ்டபுஜம் அப்படிங்கிறது 8 கைகள் இருக்கிறது. அம்பாளுடைய தலையில வந்து சிரசுல வந்து பார்த்தீங்கன்னா மண்ட ஓடு இருக்கும். ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணம் வச்சிருப்பாங்க, இன்னொரு கையில வந்து ஆயுதங்கள் இருக்கும். அப்ப இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சு பூஜை பண்றாங்கல்ல, தவறான பூஜைகள் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பலி கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடங்களை வந்து அந்த மாதிரி பிரச்சனைல இருக்கக்கூடியவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு, அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்கிறத உருவாக்குறதுக்கு இந்த அம்பாள் வந்து ரொம்ப முக்கியமா. அம்பாளுடைய பேரு சொல்ல முடியும்? இந்த அம்பாளுக்கு வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வனபத்திர காளிம்பாங்க, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மயான வனக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த இடத்த சுத்தியும் சுடுகாடுகள் இருக்கு. அதே மாதிரி அம்பாள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ட ஓடு இதெல்லாம் வச்சு அந்த மண்ட ஓடையே மாலையா இவங்க வந்து அணிஞ்சிருக்கிறதுனால மயான பூஜையில ஒருத்தவனை அழிக்கணும்னு பண்ணக்கூடிய பூஜையில அதுல பாதிப்புல இருக்கக்கூடியவங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த அம்பாள் வந்து ரொம்ப அனுகிரகம் கொடுக்கக்கூடியதா
இது வந்து காலங்காலமா சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாடியிலையும் ஓலைச்சுவடியிலையும் அந்த ஒரு பதிவுகள் வந்ததுனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். ஓகேங்க சார். பொதுவா இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் இருக்கும் இல்லையா? So, அப்ப அதிகமான பக்தர்கள் கூடுவாங்க. அப்படி இந்த கொல்லிமலையில இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை தெய்வத்துக்கு என்னைக்கு விசேஷமான நாட்கள்? தெய்வங்கள் அப்படின்னாலே தெய்வங்களுக்கு எல்லா நாளும் விசேஷமான நாள் தான். அதை நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. ஆனா இங்க காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யார் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க உள்ள மலையை சார்ந்து இருக்கக்கூடிய மனுஷாளுகள். அவங்க வந்து இதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு ஒரு தீர்மானிச்சிருக்காங்க. அது என்னைக்கு குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடங்கள்ல சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிற நாட்கள் வந்து இங்க வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, அன்னைக்கெல்லாம் நம்ம இந்த கோயில் உள்ளே நுழைய முடியாது, அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்காக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஊரை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, இந்த அம்பாலை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய படையல் அது. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல கிராமங்கள்ல சுத்து வட்டத்துல விளையக்கூடிய காய்கறிகள், அப்புறம் வந்து இந்த இடத்துலயும் நெல் விளையுது, மிளகு விளையுது, ஏலக்காய் விளையுது, இப்படி சில உணவு முறைகளும் இங்க இருக்கு. அதுல இங்க விளையக்கூடிய அந்த நெல்லை பச்சை அரிசினால பொங்கல் செய்து, அந்த பொங்கல் அந்த காய்கறிக்காலாம் வச்சு இங்க நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, சூரிய பொங்கல் தை மாசம் 1ஆம் தேதி நம்ம எப்படி சூரியனுக்கு படைக்கிறோமோ அது போல சித்திரா மாசம் வரக்கூடிய பௌர்ணமியில இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த காய்கறி நெல்லை வச்சு பொங்கல் வச்சு சைவ படையலாக பண்ணுவாங்க. குறிப்பா சைவ படையல். சோ அந்த ஒரு நாள் மட்டும் சைவ படையல் பண்ணுவோம். எந்த ஒரு மாமிசங்கள் இருக்காது. அதை தாண்டி நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை வந்து கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக இருக்கும். அன்னைக்கு உள்ளூர் மக்களை விட வெளியில இருக்கக்கூடியவங்க, பாதிக்கப்பட்டவங்க, ஜோதிடர்கள் சொல்லி விடுறது, இப்படி எல்லாருமே சொல்லி வரக்கூடிய கூட்டங்கள் அன்னைக்கு வந்து கட்டுக்கடங்காத ஒரு கூட்டங்களும் உண்டு. பௌர்ணமி நாட்களும் கூட்டம் உண்டுங்க. ஆனா அன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும். பொதுவாக இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் எது அப்படிங்கறது தேடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதுல குறிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நிறைய விஷயங்கள், எதிரி தொல்லையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், கடன், வீடு வசதி அப்படிங்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போனா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேடுவாங்க. ஸோ இங்க நம்ம கேள்விப்பட்டு வந்தது மாதிரி சகல பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு கோவில் வந்து ஒரு முக்கிய பரிகார ஸ்தலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு பரிகாரங்கள் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்படி இந்த கோவில்ல வரக்கூடிய பக்தர்கள் என்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் வந்து வச்சுக்கிறாங்க? இதுவும் வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஏன்னா பிரச்சனைகள் பலவிதமாக பிரிக்கப்படுது. பிரச்சனைன்னு நம்ம ஒரு வார்த்தையா சொல்லிடுறோம். அந்த பிரச்சனைக்குள்ள பல பிரச்சனைகள் உள்ளடங்கி இருக்கு. சாதாரணமா ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை சின்னதாக தெரியும். அதே சின்ன பிரச்சனை வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப பெருசாகவும் தெரியும். அது வந்து இடம்பொருள் ஏவல், சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அந்த இடத்துல வந்து தீர்மானிக்குது. அப்ப பிரச்சனைகள் வந்து பலவிதமாக பிரிக்கும் பொழுது இந்த இடம் வந்து எந்த பிரச்சனை வந்து ஒரு மனிதனால ஈஸியா தீர்வு எடுக்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்றது மாதிரி கடன் சார்ந்த ஒரு விஷயம், வழக்குகள் சார்ந்த ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் தாண்டி நம்மளுடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த செய்வனை, கண் திருஷ்டி, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறதுக்கு இந்த அம்பாள் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்து வழி நடத்துறாங்க. ஸோ நம்ம வரும்போது பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூட்டுகள் வந்து இருக்குது, தாயத்துகள் வந்து கட்டியிருக்கிறாங்க, சிவப்பு கலர் கயிறு வந்து கட்டியிருக்கிறாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரி நிறைய புகைப்படங்கள், ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான வேண்டுதல்களுக்கு வந்து வச்சுக்கிறாங்க? நம்ம அந்த பாறையில் கூட பார்க்குறோம், சாவிகள் கூட மாட்டி வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இதுவும் நல்ல ஒரு கேள்விதாம்மா. பரிகார ஸ்தலங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து ஒரு தீர்வு தரக்கூடிய இடமான்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா குறிப்பாக இந்த இடம் எதை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு கேட்டால், செய்வினை சார்ந்த விஷயம், சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயம், கண் திருஷ்டி, அதாவது எதிரிகள் வந்து நேரடியாக இருக்கிறவங்க வந்து எதிரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம விலகிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியாத ஒரு எதிரி நமக்குள்ளே இருப்பாங்க, நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கூட நல்லா உறவாடுவாங்க, நம்ம சொல்றது எல்லாம் கேட்டுப்பாங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் அவனுடைய உள் மனசு என்ன செய்யும்? பாரு, வீடு வாங்கிட்டான், பாரு இவன் ஒரு கார் வாங்கிட்டான், இவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவங்களுடைய உள் மனசு சொல்லுதில்லை. அது வந்து கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடம் மட்டும்தான் மூல காரணமாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம மற்ற குறிப்புகள்லாம் நம்ம பேசுறோம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இங்க எந்திரத்தை பத்தி கேட்குறீங்க, பூட்டுகள் தொங்குதை பத்தி கேட்டிருக்கீங்க,
துணிகள் வச்சு பூஜை பண்றதை பத்தி கேக்குறீங்க. பூட்டு பூட்டு சாவி, ஒரு பூட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ணி வைக்குது. சாவி வந்து அதை திறக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருளாக இருக்கு. இங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தவனை வந்து பழி வாங்கணும், அவங்க வந்து மேலேயே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப வக்ரமான ஒரு புத்தியில செயல்படக்கூடியவங்க தகட்டுல அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் எழுதி இங்க வந்து சுவாமி கிட்ட வந்து ஒரு கோரிக்கையா வச்சு அதை படைத்து அந்த பூட்டையும் அந்த எந்திரத்தையும் சேர்த்து, அதாவது எந்திரத்தை அந்த சூளத்துல கட்டி அதுல மேல பூட்டை போட்டுட்டு சாவியை வந்து யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. சாவி கிடைச்சா தானே அந்த லாக்கை ஓபன் பண்ண முடியும். லாக்கர் ஓபன் ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை தெரிவாயிடும். அந்த பிரச்சனை அவனுக்கு பலிதமாகாத கூட போகலாம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த பூட்டை வந்து பூட்டிட்டு சாவி வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அவங்க வந்து பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இந்த அம்பாளை பத்தி என்னுடைய அனுபவத்தை நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒருத்தவனை அழிக்கணுங்கிற நோக்கத்துல, பழி வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு விஷயம் இங்க ஒருத்தன் பண்ணும் பொழுது இந்த அம்பாள் எல்லாத்துக்கும் அது துணை நிற்குமான்னு கேட்டா நிக்காது. ஏன்னா அதுதான் இவங்க தெய்வமா இருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. அப்ப தெரியாதனால என்ன செய்யறாங்க, கொல்லிமலை போனா ஒருத்தவனை வந்து அழிச்சிடலாம், கொல்லிமலை போனா அங்க வந்து ஒருத்தவங்களை வந்து மேலேயே வராத அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. கிடையாது. இங்க வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும், எப்படி செய்யப்பட்ட பிரச்சனைக்கும் சாவிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய அம்பாள். அப்ப சித்தர்களை பத்தி இங்க நிறைய பேசியிருக்கிறோம். அதுல முக்கியமா நம்ம வந்து பேச போறது வந்து ஒரு கோரக்கர் அப்படிங்கிற ஒரு சித்தரை பத்தி பேச போறோம். இந்த கோரக்கர் அவருடைய பிறப்பே வந்து ஒரு ரகசியம். கண்டிப்பா. ஏன்னா யாரு அப்பா அம்மா பேர் தெரியாத இருக்கக்கூடிய சித்தர்கள்ல கோரக்கரும் ஒரு சித்தர்களை பத்தி பேசும்.